அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்திய பங்குச்சந்தையிலே அதிகமாக பேசப்படக்கூடிய 2 ஐபிஓக்கள் தான். ஒன்று ஜெப்டோ ஐபிஓ, இன்னொன்று என்எஸ்சி ஐபிஓ. இந்த 2 ஐபிஓக்களை பற்றி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஜெப்டோ ஐபிஓ பற்றி பார்த்துருவோம். ஸோ ஜெப்டோ நிறுவனம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு குயிக் காமர்ஸ் நிறுவனம். ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் மற்றும் பிளிங்கிட் போன்ற நிறுவனங்களுக்கு போட்டியாக இயங்கி கூட்டிட்டு இருக்கிற நிறுவனம் தான் இந்த ஜெப்டோ. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராசஸான ஐபிஓக்கு டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணாங்க. தற்போது இவங்க யூடிஆர்ஹெச்பியும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 8ஆம் தேதி இந்த நிறுவனம் யூடிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இந்த டிஆர்ஹெச்பி யூடிஆர்ஹெச்பிக்கு என்ன வித்தியாசம்னா, ஸோ டிஆர்ஹெச்பியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் சேஞ்சஸ், இஷ்யூ சைஸ், ஃபினான்ஷியல் டேட்டாஸ், ஏதாச்சும் டிஸ்க்ளோசர் அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடிஆர்ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஜூன் 8க்கு சப்மிட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் இஷ்யூ சைஸில் ஃப்ரெஷ்ஷாகவே 8010 கோடிக்கான ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓ இஷ்யூ சைஸ் 11,000 12,000 கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ சைஸில் வந்தால் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓவாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் சர்க்குலேட் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த ஐபிஓ ஜூலை 2026 வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னே சொல்லப்படுது. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் 26ல் இவங்க ரெவன்யூ டபுள் ஆகிருக்கு. 104 கோடி சர்ஜ் ஆகிருக்கு. 22,624 கோடியாக இவங்க ரெவன்யூ உயர்ந்திருக்கு. பட் இவங்க நோட் பண்ண விஷயம்னா இவங்க ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸோ ஸ்டில் இவங்க ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ 5,905 கோடி லாஸ் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2026 ஃபினான்ஷியல் இயரில் 64 கோடி ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் டிரான்சாக்ஷன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.79 கோடி யூசர்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 1,139 டார்க் ஸ்டோர்ஸ் இந்தியா முழுவதும் இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நம்ம லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொன்னோம். ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட அட்வர்டைசிங் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. 1,636 கோடியாக இந்த அட்வர்டைசிங் ரெவன்யூ உயர்ந்திருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்த அட்வர்டைசிங் ரெவன்யூனா இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதர் பிராண்ட்ஸை பற்றி ஒரு ஆட்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து திரட்டப்படும் ரெவன்யூ தான் இந்த அட்வர்டைசிங் ரெவன்யூ. ஸோ இந்த அட்வர்டைசிங் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனது மூலமாக என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு மார்ஜின், இவங்களோட ரெவன்யூ மார்ஜின் உயரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் ரீசெண்டாக இடி இவங்ககிட்ட ஒரு என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடாக. ஸோ அவங்க அதை இவங்க டிஆர்ஹெச்பி யூடிஆர்ஹெச்பியில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூனால் எந்த ஒரு பெனால்ட்டிஸோ சார்ஜஸோ இவங்க மேலே விதிக்கப்பட கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் தற்போது வரைக்கும் சார்ஜஸ் எங்கள் மேலே வர கிடையாதுன்னு சொல்லிட்டு யூடிஆர்ஹெச்பியில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இடி கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களும் அவங்களுக்கு பகிரப்பட்டுள்ளதும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்வெஸ்டர் சைடில் இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் இவங்க ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு நிறுவனமாக தான் பதியப்பட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் ஃப்ளிப் தான் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2025 தான் இந்த ஐபிஓ போகிறக்கான ப்ராசஸ் வந்தனால இவங்க இந்த நிறுவனத்தை சிங்கப்பூர் பேஸ்ட்லேருந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய நிறுவனங்களும் பண்ணியிருக்காங்க. க்ரோ, ஃபோன்பே போன்ற நிறுவனங்களும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பட் இது இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஜெப்டோ ஐபிஓவில் ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, இவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓவில் எந்த ஒரு ஷேர்ஸையும் விற்பனை பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க நிறுவனத்து மேலே ப்ரொமோட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையை தான் இதை காட்டுது. இது இன்வெஸ்டர் சைடில் இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம குயிக்காக இந்த என்எஸ்சி ஐபிஓ பற்றி பார்த்துருவோம். ஸோ பல ஆண்டுகளாக இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐபிஓனா அது என்எஸ்சி ஐபிஓ தான். ஸோ செபியோட அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இதை பற்றி. ஸோ இப்போ என்னென்னா டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த என்எஸ்சி ஐபிஓட இஷ்யூ சைஸ் 22,000 23,000 கோடி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்எஸ்சியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஐபிஓக்கு வர்றாங்க. ஸோ இவங்க இந்த 22,000 கோடியில் டாப் செல்லிங் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போது மார்க்கெட்டில் இந்த ஐபிஓ சீக்கிரம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக சேபி இவங்க 2026 இந்த ஐபிஓவை லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போயிட்டு இருக்கிறதா நம்ம ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா, இவங்க குயிக்காக இவங்க டிஆர்ஹெச்பியை அப்கமிங் டேஸில் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐஎஃப்சிஐயோட ஷேர் அப்பர் சர்க்யூட்டில் லாக் ஆச்சு. 20% வரைக்கும் உயர்ந்து ஆச்சு. ஸோ இந்த ஐஎஃப்சிஐ நிறுவனம் அப்பர் சர்க்யூட்டில் லாக் ஆகிறக்கும் இந்த என்எஸ்சி ஐபிஓ வர்றக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
ஸோ ஐஎஃப்சிஐ நிறுவனம் வந்து எஸ்ஹெச்சிஐஎல் நிறுவனத்தில் வந்து 52% பங்குகளை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஹெச்சிஐஎல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து 4.4% ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வரனால இது வந்து எஸ்ஹெச்சிஐஎல் நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் 52% ஷேர்ஸை வந்து ஐஎஃப்சிஐ வச்சுட்டு இருக்கிறனால மறைமுகமாக வந்து இந்த ஐஎஃப்சிஐ நிறுவனம் வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் இருக்கிறனால தான் வந்து இது 20% வரைக்கும் உயர்ந்ததாக வந்து சொல்லப்படுது. பட் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட்ஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட் கால்ஸ் பற்றிலாம் அதில் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. அதில் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோவாக இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்ட்ரெஸ்டட்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.